தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம இளமதியும் பரமனும் இப்ப விருந்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? நம்ம இளமதியோட அம்மா அப்பா வீட்டுக்கு. அவங்கள ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரேசன் கிட்ட காந்திமதி வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு கறியிலிருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வர சொல்றாங்க. ஏன்னா புதுசா வந்திருக்காங்க இல்லையா? விருந்து வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ளார வந்த உடனே நம்ம பரம, இளமதி, அதுக்கப்புறம் நர்மதா இவங்க 3 பேரும் உட்காந்துக்கிட்டு ஜாலியா சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம குமரேசனும் போய் கறிக்கடையில கறி, காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வந்த உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து உட்காந்து ஜாலியா சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம காந்திமதி குமரேசனை கூப்பிட்டு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு குடுக்கறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இப்பயே குடுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரெஸ்ஸ குடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸ வாங்குன உடனே நம்ம இளமதி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பரம விழுவவே இல்ல. அதுக்கப்புறம், "ஓ! நம்மளும் விழுவணுமா?" அப்படின்னு சொல்லி அவரு அப்புறமா தனியா விழுவுறாப்புல இளமதி குனிஞ்சுகிட்டு இருக்கும் பொழுதே. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் தெரியாம இடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல, இங்க பரமனோட அம்மா, அதாவது ரிஷியோட அம்மா என்ன செய்றாங்க, ஜோசியர்கிட்ட இந்த வருஷம்னாச்சும் என் பெரிய பையன் எனக்கு கிடைச்சிருவானா அப்படின்னு குறி கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம ரிஷி தான் அழைச்சிக்கிட்டு வந்திருப்பாப்லையாட்டுக்கு. ரிஷி வெளியிலேயே நிற்கிறாப்புல ஜோசியர் வீட்டுக்கு வெளியிலேயே. அந்த வழியா வர்ற கலா, "இங்க என்ன நின்னுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, எல்லா விஷயத்தையும் ரிஷி சொல்ல, உடனே கலாவுக்கு ஒருவேளை பரமனா இருக்குமோ காணாம போன பையன் அப்படின்னு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, சரி உங்க அண்ணனோட சின்ன வயசு போட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கலா. வீட்டில் இருக்கு அப்படின்னு உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறப்ப லைட்டாக பரம சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு டவுட் படுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அடையாளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இடுப்பில் வந்து ஒரு வெள்ளி அருணா கயிறு கட்டியிருப்பாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத இன்சில் ஏன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. ஸோ பரமனோட உண்மையான பேர் பரமன் இல்லையாட்டுக்கு, வேற ஏதோ ஏவுல ஆரம்பிக்குதாட்டுக்கு. ஸோ அதை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கலா அங்கேருந்து அவசர அவசரமாக போகிறாங்க. ரிஷிக்கும் லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவங்க எதுக்கு நம்ம அண்ணனை பற்றி இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பரமனையும் இளமதியும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க, விருந்து பரிமாறுறாங்க. அப்போ நம்ம இளமதி பரமனுக்கு தண்ணி ஊட்டி விடுறதும், அதே மாதிரி இளமதியோட சாப்பாட்டை நம்ம பரம பிசைஞ்சு விடுறதும் ஒரே ரொமான்டிக்காக காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு போன கலா அர்ஜென்டா நம்ம பரமனை அழைச்சிக்கிட்டு வரும்போது பரமனோட ஒரு மஞ்சள் பையை கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அதே மாதிரி ஒரு வெள்ளி அருணா கொடி இருக்குது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.